மக்கள் உணருமாறு தன் படைப்புகள் வழியாக வெளிப்பட்டவர் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள். இந்த வெங்காயங்க விற்கிறது, வெள்ளமண்டி விற்கிறது, இப்படி ஏதாவது ஒரு வேலையை பார்க்கலாம்ல அப்படின்னு அன்னைக்கே உரைத்த தீர்க்கதரிசி இயக்குனர், முருங்கைக்காய்க்கு நட்சத்திர அந்தஸ்து தந்தவர், இந்திய திரை உலகின் திரைக்கதை ஜாம்பவான் இயக்குனர் பாக்யராஜ் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். படைப்பு 10ஆம் ஆண்டு விழா. இதுக்கு எல்லா விதத்திலையும் சிறப்புக்குரியவர் மரியாதைக்குரிய ஜின்னா அவர்களும் அவருடைய நண்பர்களும். அவங்களுக்கு முதல்ல என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே எல்லாத்துக்கும் அவார்டு கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்தது. என்ன அவார்டு கொடுக்குற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. என்னென்னா ரொம்ப நான் மிஸ் பண்ணுற ஒரு சமாச்சாரம், படிக்கும்போது தமிழை வந்து கரெக்டாக படிக்கலைன்னா அது எனக்கு ஒரு பெரிய குறை. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் சினிமாவுக்கு வந்து இந்த தமிழ் தான் சோறு போடும் அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் தமிழை வந்து எனக்குள்ளேயே நான் வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்தேன். அப்புறம் அது மூலமாகவே கதை வசனம், டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ளே வந்தேன். இங்கே ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, ஜின்னா வந்து அவர் ஏதோ இன்ஜினியர், ஆனால் அவர் வந்து ஒரு 10 வருஷமாக இந்த மாதிரி தமிழ் இலக்கியத்தில் கதை, கவிதை, கட்டுரை இதெல்லாம் படைக்கிறவங்கள வந்து அவங்கள ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாராட்டி அவங்களுக்காக வந்து இந்த அளவுக்கு ஒரு அமைப்பு மூலமாக எல்லாத்தையும் சிறப்பான முறையில் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய சமாச்சாரம். இதில் சரண் பேசும்போது நல்லா கரெக்டாக சொன்னார். என்னென்னா, லிங்குசாமி அவருக்கு பெரிய சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி அவர் தமிழ் அதில் யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கோ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அதில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டா கூட உடனே அவங்கள வந்து வானலாக வந்து புகழ்ந்து உயர்த்தி பார்க்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வமானவர். அதான் லிங்குசாமிகிட்ட எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயமே அதுதான். இன்னைக்கு காலையில் கூட இப்போ நமக்கு எப்பவுமே வேறு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பேன். ஏதாவது ஒன்றுன்னா வேறு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பேன்னா அதில் இன்னைக்கு காலையில் சாத்தம்மை, டாக்டர் சாத்தம்மைன்னு சொல்லி ஒருத்தர் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. அது எப்போ கொடுத்தாங்க என்னன்னு தெரியல. அது வந்து காலையில் எப்பவுமே இந்த மாதிரி எழுந்திரிச்சு சொல்லி பேப்பர் படிக்கும்போது இதையும் போட்டு கேட்டுக்கிட்டு இருப்பேன். அதில் அவங்க வந்து அந்த அம்மா பேசும்போது ஒரு காலேஜில் பேசும்போது மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் 10 அவதாரம் வந்து 10 அப்படின்னாங்க. அப்புறம் கோள்கள் வந்து 9 அப்படின்னாங்க. திசை 8 திக்கும் அப்படிங்கிற மாதிரி திசை 8ன்னாங்க. அப்புறம் 7 அப்படிங்கும்போது கிழமைகள் 7 அப்படின்னாங்க. 6 அறுசுவை 6 அப்படின்னு சொல்லிட்டு 5 திணைகள் 5 அப்படின்னு சொன்னாங்க. 4 வேதங்கள் 4 அப்படின்னு, சுவை முக்கணி சுவை அப்படின்னாங்க. அப்புறம் 2 இனங்கள் 2 அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒன்றே ஒன்று அது ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது இதே மாதிரி எல்லோரும் கை தட்டினாங்க. அது ரொம்ப கரெக்டாக இருந்தது. ஏன்னா ஒழுக்கத்தில் வந்து அதில் வித்தியாசமெல்லாம் கிடையாது, ஒன்றே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க.
இந்த இனம்னு சொல்லும்போது எனக்கு உடனே என்ன ரெண்டே ரெண்டு இனம்னு சொல்கிறாங்களே, அது என்ன ரெண்டு இனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்துடுச்சு. யோசனை இல்லை, டவுட்டு. ஆண் பெண் இனமா, அப்படின்னா விலங்கினம் அப்படிங்கிறத மனித இனம் விலங்கினமா, அப்படின்னா தாவர இனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த இனம் அப்படிங்கிறதுல வந்து அவங்க எதை ரெண்டு இனம் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, எதை சொன்னாலும் வந்து அப்படியே ஏற்றுக்கிறது அப்படிங்கிறத விட அதுக்குள்ளே இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை வந்து இது பண்ண. அதுக்கப்புறம் அவங்க அடுத்தது ஸ்பீச்சில் வந்து இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா, கலாம் ஜனாதிபதி அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தில் பேசும்போது வந்து யாரோ ஒரு அம்மா ஒரு மாணவி கலாம் பற்றி பேசும்போது அவங்க ஆசிரியர் குடிப்பற்றி பேசினப்போ கலாம் அப்படியே கண் கலங்கினார். என்ன அப்படின்னா, சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிறது தான் அவருக்கு ஆரம்ப பாடம் சொல்லி கொடுத்தவர். அதுக்கப்புறமா ஒரு கிறிஸ்டியன் அலெக்சாண்டர் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து அடுத்த படிப்பு அப்படிங்கிறது சொல்லி கொடுத்தது. இதெல்லாம் படித்து தான் நான் இஸ்லாமியனாக வந்து ஜனாதிபதியாக வந்திருக்கிறேன். ஸோ இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறதுக்கு இதுதான் உதாரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த கலாம் அவர் வந்து அந்த நேரத்தில் வந்து என்னென்னா, அந்த பொண்ணு வந்து படிக்கும்போது ஆசிரியர்களை பற்றி, கலாமுடைய ஆசிரியரை பற்றி சொன்னோடனே அப்படியே ஸ்டேஜில் கண் கலங்கி சுப்பிரமணியர் சொல்லி கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே கண் கலங்கி ரொம்ப ஃபீல் பண்ணார். இப்போ எனக்கு என்னென்னா, இங்கே இந்த ஸ்டேஜில் வந்து ரொம்ப முதல் வணக்கம் அப்படிங்கிறது இத்தனை பேர் தமிழ் இலக்கியம் தமிழ் சம்மந்தப்பட்டதாக இருக்காங்க. அப்படிங்கும்போது இவருக்கு தமிழ் சொல்லி கொடுத்தாங்க பாரு, அந்த ஆசிரியர்களை தான் ரொம்ப நம்ம, ஏன்னா அதில் வந்து எவ்வளோ தூரம் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஈடுபாடு வர அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வாத்தியார்களை வந்து நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி புது கவிதைகள், அது லிங்குசாமினால தான் எனக்கு புது கவிதைகள் படிப்பேன், லைக் பண்ணுவேன். ஆனால் இவருக்கு பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த புது கவிதைகளில் வந்து அதிகமாக கவனங்கள் போக ஆரம்பிச்சு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, என்னுடைய சிறந்த நண்பனே கண்ணாடி தான். ஏன்னா நான் அழுகும்போது அவன் சிரித்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. அது ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா நம்மளுடைய கஷ்டத்தில் அதில் இதுலாம் வந்து நான் அழுகும்போது அவன் சிரிச்சதே இல்லைன்னு சொல்லும்போது அதில் எவ்வளோ அர்த்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி அந்த கண்ணாடி வச்சு இன்னொன்று கூட என்னென்னா, அந்த கண்ணாடி வந்து என்னுடைய குறைகளை வந்து எப்பவுமே அப்படியே தான் பிரதிபலிக்கும்போடைய பிரதிபலித்தியதில்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது ஒரு பெரிய தப்பு. என்னென்னா, ஏதாவது ஒரு சின்ன குற்றம், நமக்கு ஒரு குறை இருக்குது, ஒரு சின்ன நம்மக்கிட்ட ஒரு ரிமார்க் இருக்குன்னா அதை பூதாகரத்தை பற்றி பார்க்குறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு உண்டான ஒரு பழக்கம் சமூகத்தில். அதுதான் நிறையா. ஆனால் கண்ணாடி எப்பவுமே அப்படி பண்ணாது, இருக்கிற மாதிரி மட்டும்தான் காமிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இந்த மாதிரி நிறைய அந்த சின்ன புது கவிதைகள் வந்து சின்ன சின்ன இதில் வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை படிக்கும்போது எனக்கூட ஒன்று தோணுச்சு. என்னென்னா, இந்த முகத்தில் உள்ளதை மட்டுமே பிரதிபலிக்கிற இந்த கண்ணாடி அகத்தில் உள்ளதையும் கரெக்டாக பிரதிபலிக்குது. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அவனுடைய குற்றத்தை உணரும்போது அந்த கில்ட்டியில் ஃபீல் பண்ணி கொஞ்ச நாளில் வந்து அவன் மனிதனாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி நிறையா வந்து இவங்கெல்லாம் வந்து இந்த கவிதைகள் வந்து அதில் ரொம்ப ஈடுபாடோட நிறைய விஷயங்கள்
ஏன்னா 2 லைனில் சொல்லி தான் திருக்குறள் வந்து 2 லைனில் சொல்லும்போது எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கான்னு தெரியும். அந்த மாதிரி இங்கே வந்து இவங்கெல்லாம் வந்து பரிசுகள் வாங்குறது, அந்த பரிசுகள் அதுக்கு உண்டான படைப்புகள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ புக்குகள் எழுதியிருக்காங்க. சரண் எவ்வளோ புக்கு எழுதியிருக்காரு, பிருந்தா சார் எழுதின புக்கு, இது எல்லாமே ஜின்னா வந்து இது எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி 350 புக்குக்கு மேலே போட்டிருக்காரு. அதே மாதிரி அவர் புக்கு போட்டது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஏதோ 170 ஜெயிலா எவ்வளோ ஜெயில் 178 ஜெயிலில் வந்து லைப்ரரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் புக்குகளை வந்து கலெக்ட் பண்ணி இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய சமாச்சாரம். உண்மையிலேயே வந்து புத்தகங்கள் வந்து மனிதனை வந்து அது திருத்துற மாதிரி வேறு எதுவுமே திருத்தாது. அது படிக்க படிக்க வந்து நம்மளுக்கு வந்து அந்த நேரத்தில் இல்லைன்னா கூட பின்னால் போக 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 அது மனசில் ஆழ பதியுது அப்படின்னு சொன்னோம்னா நம்மளை வந்து ஒரு கரெக்டான நேர் ஓட்டில் இழுத்துட்டு போகும், நேர் ஓட்டில் கொண்டு போகும் அப்படிங்கிறது வந்து இந்த புக்கு தான். எனக்கு வந்து சினிமாவில் வந்து இன்றைக்கெல்லாம் நான் ஏதோ அதை பண்ணியிருக்கேன் அதை பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொன்னோம்னா படிக்கிற காலத்தில் ஸ்கூல் புக்ஸு கரெக்டாக படிக்கல. ஆனால் அதுக்கப்புறமா வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து இப்போ இவங்கெல்லாம் எழுதின மாதிரி புக்ஸு வந்து ஜெயகாந்தன் புக்ஸு, ஜானகிராமன் புக்ஸு, இந்த மாதிரி கல்கி எழுதின புக்ஸு இதெல்லாம் படிக்க தான் எனக்கு வந்து இந்த சினிமாவுக்கு உண்டான அஸ்திவாரம் அப்படிங்கிறது வந்து அதில் தான் வந்து ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக இருந்தது. அதனால் புக்ஸுங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு சமாச்சாரம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்நாளில் வந்து எல்லா அனுபவத்தையும் எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது. ஆனால் நிறைய பேர் அவங்கவுங்க அனுபவத்தை கற்றுக்கிட்டது வந்து புஸ்தகம் மூலியமாக தான் வந்து படைப்புகளாக வந்து விட்டுருக்காங்க. அந்த புஸ்தகங்களை படிக்கும்போது உலக அனுபவங்கள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஜின்னா அவர்கள் வந்து இவ்வளோ 350 புக்குக்கு மேலே இப்போ வெளியிட்டிருக்காரு, இன்னும் புஸ்தகங்கள் வெளியிட்டே இருக்காரு. ஸோ அவருடைய இந்த அரிய பணி வந்து நிறைய பேர்கிட்ட இன்னும் கவிஞர்களையும் எழுத்தாளர்களாக அவங்களையெல்லாம் உருவாக்குறதுக்கான ஒரு நல்ல ஃபவுண்டேஷனாக இருக்குது. ஸோ அவருக்கும் அவருடைய உடன் இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்கே ப்ரைஸ் வாங்கினாங்க, அவார்டு வாங்கினவங்க எல்லாம் இருக்காங்களே, இவங்க எல்லாருமே இவங்க படைப்புகள் மூலமாக இன்னும் நிறைய பேர்த்த வந்து ஊக்குவிச்சுட்டே இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் இவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.